அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் இந்திய அரசியல்ல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அதிமுக காரங்களால பேசப்படுகிறது. அதுல பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது. அதுல குறிப்பான சம்பவம் பாத்தீங்கன்னா, நம்ம CV சண்முகம் பேசினார் பாருங்க. இது எங்க கட்சிடா, எங்க கட்சிடா அப்படின்னு. அப்ப யாரு உங்க கட்சி இல்லைன்னா, தண்ணிய போட்டோமா செவனேன்னு போய் வீட்டுல படுத்திருந்தோமான்னு இருக்கணும். இங்க எங்க கட்சிடா என்னடா அப்படின்னா, யாரா அவங்கள கூப்பிட்டா முதல்ல, இப்ப உங்க கட்சி தான்டா, யாரா இல்லன்னா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த தண்ணிய போட்டு பேசிட்டு இருக்காண்டாலு. அது மட்டும் இல்லாம அங்க மேடையில ஒரு சபா நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? அங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமர்ந்திருக்காரு. அந்த எடப்பாடியாருக்கு நேரா அமித்ஷாவுக்கு விளக்கு பிடிச்சிங்களா அப்படின்னு கேள்வியை கேட்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. இதோட ஒரு கேவலமான செயல் எங்கேயாவது உண்டா? தொண்டர்களை வழிநடத்த தெரியாத தற்கொலை தான் பழனிசாமி அவர்கள். எப்படி விஜய நம்ம பேசுறோமோ அதோட மோசமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அரசியல்ல இருந்து இந்த எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிக்கணும். இவங்ககிட்ட தான் அமித்ஷா சொன்னாரு, விளக்கு வச்சு பார்த்தோனுங்க பக்கத்திலே, அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சு பார்த்தோனுங்க. உயிருள்ள வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி, எங்க கட்சிடா. அதிமுகவோட முன்னாள் அமைச்சருங்க இந்த கேடு கட்டவங்கலாம் இப்பயே இப்படி இருக்கானுங்கன்னா, அமைச்சரா இருந்தப்ப என்ன மாதிரி இருந்திருப்பானுங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாருமே. இவனுங்களை ஒரு எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவுறுத்தலே கொடுக்க மாட்டாரு. அதே போலதான் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு விமர்சனம் பண்ணாரு இந்த நம்ம போதகுரு ஆசாமி. என்ன சொல்றாருன்னா, திமுக 1000 ரூபாய் கொடுத்தது போல எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி இலவசமா தெரியுமா தருவாங்களாம். அதே போல அப்பான்னு MK ஸ்டாலினை கொடுக்கறதுக்கு அப்பான்னு சொன்னா வேற அர்த்தம் வருங்கிறாங்க. அதே வாயால அம்மா அம்மா அம்மாங்கிறிய, வேற எதையாவது வாங்கி குடிச்சிட்டு தான் பேசுறியா அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? எவனாவது பதில் சொல்லுங்கடா இதுக்கு. முதல்ல RB உதயகுமார் தாடிகாரன் பேச வராரு. அடுத்த பேச வந்தோடனே இவரு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அப்படிங்கிறாரு. ஏன் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல மாட்டீங்களா? பேர் என்ன? எடப்பாடி பழனிசாமி தானே. பழனிசாமின்னு சொன்னா என்ன, அது என்ன எடப்பாடியார், என்ன எடப்பாடியாரு? முதல்ல என்ன புரட்சி தமிழர், என்ன புரட்சி பண்ணாரு? அமித்ஷா காலில் விழுந்தாரு, அது புரட்சியா? இல்ல சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு காலை வாரி விட்டாரு, அது புரட்சியா? இல்ல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினாரு, அது புரட்சியா? இல்ல கொடநாடு கொலை விவகாரத்தை நடத்தினாரு, அது புரட்சியா? எது புரட்சி? SP வேலுமணிக்கு ஆதரவா உள்ளவங்க பாலியல் வழக்குல, கூட்டு பாலியல் வழக்குல மாட்டாங்களா, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு, அது பாலியல் புரட்சிக்கு. அது இப்ப நம்ம ஆளுக்கு எடப்பாடியாருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தத புரட்சி தமிழர்னு. எது வாங்கி கொடுச்சு? புரட்சி தமிழர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்னு. புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? புரட்சின்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன். இவனுங்க பாட்டுக்கு ஒசுப்பேத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவரு இப்படியே உட்கார்ந்துருக்காரு. பேசுங்கடா, ஏன்டா ரொம்ப போறீங்களோ, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு அவரு. இவனுங்க என்னன்னா, பாயும் வேங்கை சீரும் வெறிகொண்ட வேங்கை சீரும் சிறுத்தை அப்படி இப்படிங்கிற போக்குல போயிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இதுல அடுத்து வைகை செல்வன் பேசினாரு பாருங்க. நம்ம மணமகள் எல்லாம் வாழ்த்துவோம்ல, மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. கெட்டிமேன் மாங்கல்யம் தந்துனாமே நம்ம ஜீவன கேதுனா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, அன்னாரது இறுதி ஊர்வலம் என்று மாலை 6 மணி அளவில் எடப்பாடியார் இல்லத்திலிருந்து புறப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது போல முடிச்சிட்டாருங்க. கடைசியில அந்த பேசுனதை பாத்தீங்கன்னா அப்படியே இந்த கோரஸ் முடிஞ்சிருக்கும். போயிட்டு எடப்பாடியார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டு பேசுறாங்க. அவர் மிகப்பெரிய பேச்சாளர் வைகை செல்வன், கலைஞராம். அதுக்காக இப்படிதான் பேசணுமா? பேச வந்தவரு அப்படி மந்திரம் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு இரங்கல் செய்தி சொல்ற மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டாரு. இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல முக்கியமான இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஸ்டாம்பேடு இதுலயும் உருவாகுனது. என்ன உருவாகுறதுன்னா, கூட்ட நெரிசல். இங்க எல்லாரும் உள்ள போயிட்டோம்னா பொதுக்குழு இங்க எல்லாம் வெளில அடிச்சுட்டு பாஞ்சதுல 50க்கும் மேற்பட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் மண்டை உடைஞ்சு ரத்தம் எல்லாம் போயிருக்கு. சில பேருக்கு அடி, கை கால் எல்லாம் முறிஞ்சிருக்கு. இது போல பல்வேறு நடந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தான் தலைமை தாங்கணும் எங்கேயுமே. அங்க விஜய கூட சொல்லாதவங்க நீங்க இங்க எப்படி நீங்க தான் ஒத்துக்குவீங்க? இதுக்கும் தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இவங்க தொண்டர்கள் அடிச்சு உள்ள கொண்டு போய் விழுந்ததுக்கும் இல்ல திமுக அரசு தாங்க மாறுதத்துல எல்லாரையும் தெளிவுபடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இதுக்கும் எல்லாத்துக்கும் திமுக அரசு தான். விஜய குத்தம் சொல்லாம அங்க கரூர் மக்களுக்கு 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டாடுறாங்களாம். எப்படி கொண்டாடுவ? வாச்சாத்தியில சம்பவத்தை நடத்தின அதிமுக எப்படிக்கு விஜய்க்கு எதிராக பேசுவோம்? ஏன்னா அவனும் கொலகாரன், இவனும் கொலகாரன், 2 கொலகாரனும் சேர்ந்துக்கிட்டு தான் பேசுவானுங்களே தவிர நம்ம தான் கொலகாரன் இவன் கொலகாரன்னு உண்மையை என்னைக்குமே உடைச்சு பேச மாட்டாங்க. எப்படி நம்ம தூத்துக்குடி சம்பவத்தை நடத்தினாரா எடப்பாடி பழனிசாமி, இவர் வேணும்னு நடத்தினாரு. இது எதிர்பாராத விதமா நடந்தது. விஜயோட தற்கொலை செயலாளர் நடந்தது. ஆனா அதை எதிர்த்து கேள்வி கேட்க சொல்லுங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அவனும் ரெண்டும் ஒரே தான்.
இவன் வந்து கொலைகாரன், அது யதார்த்தமா நடந்த கொலை, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி பேசுனது அப்படியே புல்லரிச்சு போச்சு உடம்பு ஃபுல்லா. பேச வந்தோடனே திமுக அரசு வந்து எங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றீங்க? பிஜேபியோட கூட்டணி, இது ஒண்ணுதான் சொல்ல முடியும், வேற எதுவுமே எங்களை சொல்ல முடியாது. அது ஒண்ணுதான் நாங்க சொல்லணும்னே இல்ல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? ஜெயலலிதா மற்றும் புரட்சி தலைவருடைய அப்படியே ஆட்சியை பிரதிபலிக்கிறோம்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட மனநிலையை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறாங்களாம். ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க சட்டமன்றத்துல? இன்னமா எந்த காலத்திலயும் பிஜேபியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியே வைக்காது அப்படின்னு ஒரு உரையை சொன்னாங்கல்ல. ஏன் அவங்க இறந்தோடனே அடுத்த கூட்டணி வச்சீங்க? எதுக்கு டெல்லிக்கு காவடி தூக்குனீங்க? இதெல்லாம் கேட்டீங்கன்னா திமுக அரசு வந்து எங்கள் மேல அவதூறு பரப்புகிறது. ஏன் நாங்க கேட்கலடா, உங்க கட்சிக்காரன் தான்டா கேட்டான். இப்ப அடுத்தது சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே இவங்க கட்சியில உள்ளவங்க தான், இல்லாட்டா திமுக அரசு ஆட்சிக்கு வந்திருக்காதான். ஸ்டாலினுக்கு வந்து நீங்க ஜோசியம் பார்த்த காலம்லாம் இருக்கு. ராஜா எல்லாம் வந்து ஜோசியம் பாத்தீங்களா? எந்த காலத்திலயும் திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாது, ஸ்டாலினால முதலமைச்சரே ஆக முடியாது. நானுங்க இன்னைக்கு அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் அப்பனுக்கும் முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்க போறாரு 2026. அண்ணன் உதயநிதி அவர்கள் வைக்கிற கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. அண்ணன் உதயநிதி மேல அவதூறு பிறப்புறாரு. அடுத்தது இவர் சொல்றாரு விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு உதயநிதிக்கு பயமா. என்னப்பா பயம்? அவர் துணை முதலமைச்சர், அவர் சந்திக்காம இருந்ததே கிடையாது, அவர் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. இவனுங்க வந்து யாரோ ஒரு அம்மா வயலே இல்லாத அம்மா நட்டு கொண்டாந்து போட்டுச்சின்னு சொல்லி நாடகம் நடத்தினது எல்லாம் அம்பலம் ஆயிட்டேன்னு அதுக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு அவனுக்கு துப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் திமுக அரசு வாரிசு அரசியல். ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு என்ன உறவுடான்னு ஒருத்தன் கிட்ட வாயை திறக்கிறதில்ல, அவதூறு பரப்ப வேண்டியது. அதை கேட்டுட்டோம்னா தொடர்ந்து நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன உறவு? நம்ம ஓப்பனா கலைஞர் கல்யாணம் பண்ணாருதான், 3 கல்யாணம் பண்ணாருதான் இல்ல. அவரு வெளில தெரிஞ்சு பண்ணாரு. ஜெயலலிதா என்ன பண்ணாரு? வாயை திறந்து சொல்லு. ஜெயலலிதா என்ன உறவு முறை வேணும்? எவனா சொல்லு பார்ப்போம். ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான். திமுக பத்தி உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கும் போல? திமுக என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இந்திய வரலாற்றிலே சொல்றேன், இந்திய வரலாற்று தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி தன்னோட கொள்கையில இருந்து கோட்பாட்டுல இருந்து மாறாத ஒரே கட்சி அப்படின்னா அது திமுக தான். 75 ஆண்டுக்கு முன்னு எழுந்தது பார் ஓர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கங்கிற போல 5 கொள்கையை முத்தானத கலைஞர் அவர்கள் அறிவிச்சாரு. இன்னைய வரைக்கும் அதுல இருந்து மாறாம இருக்க ஒரே கட்சின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா வழியில் அயராது உழைப்போம்னாரு, அதே போல நடந்துட்டு இருக்கு. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்னாரு, இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கோம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் அப்படின்னு சொன்னாரு, அதே போல இன்னைக்கு வரைக்கும் சமத்துவத்தை நோக்கி தான் இந்த பாதை போயிட்டு இருக்கு. அதே போல வன்முறை தவிர்த்து வறுமை நீக்குவோங்கிற வழியில முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது இன்னைய வரைக்கும் மாறாம 5 கொள்கையில இருந்து மாறாம இருக்க ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்டா. இதுல இருந்து மாறிட்டுன்னு ஒருத்தர் சொல்லு, இந்த நிமிஷமே இந்த சட்டையை கழட்டி போட்டு திமுக விட்டு விலகிடணும்.